ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் டூயிங் குட். மார்க்கெட் கிராஷ் ஆன உடனே பேனிக் ஆகாமல் என்ன மாடல் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். பிஃபோர் என்ட்ரிங் த வீடியோ, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல் ஸோ தட் யூ வில் ரிசீவ் வீடியோ ஆன் எ ரெகுலர் பேசிஸ். ஓகே, லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு த வீடியோ. மார்க்கெட் இப்போ சப்போஸ் கிராஷ் ஆகுது அப்படின்னா உடனே பயப்படாமல் பேனிக் மாடலை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த அப்ரிவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். P ஃபார் பேனிக் இஸ் நார்மல். மார்க்கெட் விழுது அப்படின்னா ஜென்ரலாகவே ஒரு பேனிக் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அது பர்ஃபெக்ட்லி நார்மல். ஸோ இப்போல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் கம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது. லைக் ஏஜென்ட்ஸு, இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒரு குரூப்பில் இருப்பாங்க. மார்க்கெட் விழுது அப்படின்னா உடனே பயந்து அடித்து இதை செல் பண்ணிடணும் அப்படின்லாம் பேச்சு வரும். நிறைய பேர் அது தவறுதலாக செல் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒன்றே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், இது நார்மலைசேஷன் பேட்டர்ன். ஹிஸ்டாரிக்காக ஒவ்வொரு வருஷமும் ஈவன் பிக் ஸ்டாக்ஸ் கூட 10-20% வரைக்கும் கம்மியாகும். அண்ட் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல். ஸோ இதில் பேஷன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஆக்சுவல் ரீசன்ஸ் ஒய் மார்க்கெட் ஃபெயில்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது ஒரு இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டும் அதிகமாகும். ஸோ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, குளோபல் ஃபினாமினா. ஒரு வார் வருது, ஒரு ரிசெஷன் வருது, ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு கரஸ்பாண்டிங் ஸ்டாக்கு அடிவாங்கும். ஸோ அப்போ நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். மூணாவது, இந்த ப்ராஃபிட்டிங் பெரிய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் ப்ராஃபிட் ஆகும்போது எடுத்துருவாங்க. ஸோ எடுத்த உடனே இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இல்லை, பெரிய கார்ப்பரேட் ஜெயின்ஸு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு, அவங்க இதில் முதலீடு பண்ணிவிட்டு டப்புன்னு எடுக்கும்போது இதில் அடி வாங்கிறது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு. ஸோ அப்போவுமே கொஞ்சம் பொறுமைங்கிறது தேவை. மூணாவது, நார்மல் சேலரிடு இன்வெஸ்டர். என்ன இன்டெலிஜென்ட்டான ஒரு இன்வெஸ்டர் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எஸ்ஐபியில் ப்ராப்பராக ஹெட்ஜிங் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஸ்லோவாக சரியும் போதும் சரி, லைட்டாக ஏறும் போதும் கரெக்டான பாயிண்ட்ஸில் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாங் டேர்மில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இரண்டாவதாக, எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி நான் ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கேன். எமர்ஜென்சிங்கிறது சேஃப்டி, பேக்கப் கண்டிப்பாக முக்கியம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு ரிஸ்க் அப்பிடேட்டுங்கிறது இருக்கணும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு யார் வச்சுருக்காங்களோ அவங்க ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். அடுத்து, ஐ ஃபார் இஃப் மார்க்கெட் கிராஷஸ் பிக். உண்மையாலுமே பயங்கரமாக பேரிஷ் மார்க்கெட்டாக போகுது அப்படின்னா அப்போவுமே பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்ஐபி கரெக்டான பாயிண்ட்ஸில் நீங்கள் பையிங் பண்ணுங்கள். கரெக்டான பாயிண்ட்ஸ் இறங்கும் போதும் கரெக்டாக நீங்கள் எஸ்ஐபியை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். கன்க்ளூஷனாக சொல்லணும் அப்படின்னா, மார்க்கெட்டு ஃபாலோ ஆகும்போது பயம் இருக்குது, பேனிக் இருக்குது, இதெல்லாம் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு. அதுவே நீங்கள் டிசிப்ளின்டு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பீங்க. ஃபைனலாக என்ன சொன்னோம் அப்படின்னா, do not panic, just follow the plan, trust the process, you will reap profits. Thank you for watching.